இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிகச்சிறந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். 100 நாட்களுக்கு மேல் நீடித்த மோதல்களுக்கு உடனடி முடிவு எடுக்கக்கூடிய ஒப்பந்தம் தொடர்பாக தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபை வெளியிட்ட அறிக்கையில் லெபனானையும் உள்ளடக்கி அனைத்து முனைகளிலும் நடைபெற்று வந்த ராணுவ நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. லெபனானின் நிலப்பரப்பில் கணிசமான பகுதி தற்போது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எட்டப்பட்ட உடன்பாடுகளின் அடிப்படையில் லெபனானை உள்ளடக்கி அனைத்து முனைகளிலும் நடைபெற்று வந்த போரும் ராணுவ நடவடிக்கைகளும் இன்றிரவு முதல் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு வருகின்றன. அதேவேளை ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த கடற்படை முற்றுகையும் முழுமையாக நீக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் சட்ட மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை வெளிவிவகார அமைச்சர் ஹாசம் கரிஃபாபாதி இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் 60 நாட்கள் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தியதற்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு நன்றி கூற வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மேலும் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை அவர் விமர்சித்திருக்கின்றார். அந்த தாக்குதல்கள் ஒப்பந்தத்தை முறியடிக்கும் நிலையை உருவாக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு உலக நிதி சந்தைகளால் வரவேற்கப்பட்டது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் சிக்கி தவித்த கப்பல்கள் மீண்டும் பயணத்தை தொடங்க தயாராக இருக்குமாறு ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார். எனினும் ஆரம்ப கட்டத்தில் நீரிணை திறக்கப்படுவது பொதுவான கப்பல் போக்குவரத்திற்காக அல்ல, கடலில் புதைக்கப்பட்டிருக்கிற வெடிகுண்டுகளை அகற்றும் பணிக்காக மட்டுமே என்று அவர் தன்னுடைய சமூக ஊடக பதிவொன்றில் தெரிவித்திருந்தார். ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த ஒப்பந்தம் உடனடி வன்முறைகளை குறைக்கவும் கப்பல் போக்குவரத்து வழிகளை மீண்டும் திறக்கவும் மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தவும் உதவும். ஆனால் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை மதிக்குமா? ஈரானின் அணுத்திட்டம் குறித்து என்ன முடிவு எடுக்கப்படும்? பொருளாதார தடைகள் நீக்கப்படுமா? ஹார்முஸ் நீரிணையின் எதிர்காலம் என்ன? ஹிஸ்புல்லா உள்ளிட்ட ஈரானின் பிராந்திய கூட்டாளிகளின் நிலை என்ன என்பன உள்ளிட்ட பல கேள்விகள் இன்னுமே நீடிக்கின்றன. இதுவரை வெளியிடப்பட்ட தகவல்களின்படி 14 அம்சங்களை கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முழு விவரங்களையும் அமெரிக்க நிர்வாகம் இன்னும் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் ஈரானின் செய்தி நிறுவனம் வெளியிட்ட விவரங்கள் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. லெபனானின் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த ஒப்புக்கொண்டதாக ஈரான் தெரிவித்திருந்தாலும் தென் லெபனானில் தாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டுமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. மார்ச் மாத தொடக்கத்தில் லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் 3000க்கும் அதிகமானோர் உயிரிழந்தார்கள். மேலும் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் எல்லைப் பகுதிகளையும் இஸ்ரேல் குடியிருப்புகளையும் பாதுகாப்பதற்காக லெபனான், சிரியா மற்றும் காசா பகுதிகளில் அமைந்துள்ள பாதுகாப்பு மண்டலங்களில் எமது படைகள் காலவரையறையின்றி தொடர்ந்தும் நிலைநிறுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். சில அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் ஒப்பந்தம் அமலுக்கு வருவதற்கு முன்னர் மேலாதிக்கத்தை பெறும் முயற்சியாகும். அதேவேளை லெபனானிலிருந்து ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலாக பெய்ரூட் தாக்கப்படும் என்ற இஸ்ரேலின் நீண்டகால நிலைப்பாட்டையும் அது மீண்டும் உறுதிப்படுத்தியதாக கருதப்படுது. ஆனால் ஈரானிய அதிகாரிகள் வேறுபட்ட கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த தாக்குதல் எதிர்மறையான விளைவையே ஏற்படுத்தியதாகவும் அது வாஷிங்டனுடனான பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்தியதோடு தெஹ்ரான் பதிலடி தாக்குதல் நடந்ததற்கு பதிலாக ட்ரம்பிடமிருந்து கூடுதல் சலுகைகள் பெற உதவியதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையில் அமெரிக்க செய்தி இணையதளம் ஒன்று வெளியிட்ட தகவலின்படி பெய்ரூட் தாக்குதல் தொடர்பாக ட்ரம்ப் நெதன்யாகுவை கடுமையாக விமர்சித்தார். அந்த தாக்குதல் ஒப்பந்தத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியதோடு கையெழுத்திடும் நடவடிக்கையும் சில மணி நேரங்கள் தாமதப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய பத்திரிகை ஒன்றின்
அரசியல் கட்டுரையாளர் கிடியோன் லெவி இந்த ஒப்பந்தத்திற்கு மிகப்பெரிய சவாலாக லெபனான் பிரச்சினை மாறக்கூடும் என்று எச்சரித்திருந்தார். இந்த ஒப்பந்தம் மிகவும் நுட்பமானது. ஈரானுடனான ஒப்பந்தத்தின் முக்கிய சவால்களில் ஒன்று லெபனானின் நிலைமையாகும். ஏனென்றால் ஈரான் லெபனானையும் இந்த ஒப்பந்தத்துடனும் நேரடியாக இணைக்க முடிந்துள்ளது. இஸ்ரேல் இன்னும் லெபனானில் உள்ளது, வெளியேற விருப்பமும் இல்லை. படைகள் அங்கே இருக்கும் வரை முழுமையான போர் நிறுத்தம் சாத்தியமில்லை என்றுமே அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் பெய்ரூட் மீதான தாக்குதல்களை அபத்தமான மற்றும் குழந்தைத்தனமான நடவடிக்கைகள் என்று வர்ணித்த அவர் இந்த மோதலில் இஸ்ரேல் மீண்டும் இழப்பை சந்தித்துள்ளது என்று தெளிவாக தெரிகின்றது என்றுமே அவர் கூறியிருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் காரணமாக நெதன்யாகுவுக்கு எதிரான விமர்சனங்கள் இஸ்ரேலுக்குள் மேலும் அதிகரித்திருக்கின்றன. அரசியல் வட்டாரங்களில் இரு தரப்பினரும் ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பாக இஸ்ரேல் தன்னுடைய அடிப்படை நோக்கங்களை அடைய தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினர். கிடியோன் லெவியின் கருத்துப்படி இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலின் தோல்வியாகவும் நெதன்யாகுவின் தனிப்பட்ட தோல்வியாகவும் பரவலாக கருதப்படுகிறது. ஈரான் என்பது நெதன்யாகுவின் வாழ்நாள் அரசியல் இலக்காக இருந்தது. ஆனால் பேச்சுவார்த்தைகளில் இருந்து இஸ்ரேல் முற்றிலும் ஒதுக்கப்பட்ட நிலையில் வெளிப்புறத்திலிருந்து மட்டுமே நிகழ்வுகளை பாதிக்க முயன்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலின் நடுநிலை கொள்கையை முன்னிறுத்தும் ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜாஜிர் கோலன் இந்த ஒப்பந்தத்தை பல ஆண்டுகளாக நீடித்த தோல்விகளின் உச்சக்கட்டம் என்று வர்ணித்திருக்கிறார். மேலும் இஸ்ரேலின் எதிரிகள் முன்னப்போதையும் விட வலிமையான நிலையில் இருக்கும்போது நெதன்யாகு தன்னுடைய அரசியல் பயணத்தை முடிவுக்கு கொண்டு செல்கின்றார் என்றுமே தெரிவித்திருக்கின்றார். தேசிய பாதுகாப்பு அமைச்சரான தீவிர வலதுசாரி அரசியல்வாதி இதமார் பென் கிரிப் இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் பங்காளியாக இல்லை, இது எமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தவில்லை, எமது படையினர் கைப்பற்றிய இந்த பகுதியில் இருந்து நாம் வெளியேற கூடாது என்றுமே தெரிவித்திருக்கின்றார். ஆரம்ப தகவலின்படி இஸ்ரேலின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக கூறப்பட்ட ஹிஸ்புல்லா அமைப்பை ஆயுதமற்றதாக்குவது குறித்து ஒப்பந்தத்தில் எந்த குறிப்பும் இல்லை. அதேபோல லெபனான் மோதலை ஈரானுடன் பரந்த மோதலில் இருந்து பிரித்து காட்டும் இஸ்ரேலின் முயற்சிகளும் வெற்றியடையவில்லை என்றுமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னர் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு ஜூன் 22 அமெரிக்க தலைநகரில் இஸ்ரேலும் லெபனானும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றன. எனினும் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஹிஸ்புல்லா அமைப்பு பங்கேற்கவில்லை. இதற்கிடையில் ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்ப்பது உள்ளிட்ட இஸ்ரேலின் பிற நோக்கங்களும் நிறைவேறவில்லை. ஈரானிய செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி 14 அம்சங்களை கொண்ட வரைவு ஒப்பந்தத்தில் அணு விவகாரங்களுக்கு 60 நாட்களுக்கு இறுதி தீர்வு காணப்படும் என்று சொல்லியுமே குறிப்பிடப்பட்டிருந்தது. இறுதி ஒப்பந்தத்தின் கீழ் ராணுவ பயன்பாட்டிற்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு மட்டுமே ஈரான் யுரேனியத்தை செறிவூட்ட அனுமதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அணுமின் உற்பத்திக்காக யுரேனியம் 3 முதல் 5% வரை செறிவூட்டப்பட வேண்டும். ஆனால் அணு ஆயுத உற்பத்திக்காக அது 90% வரை செறிவூட்டப்பட வேண்டும். தற்போதைய மதிப்பீடுகளின்படி ஈரானிடம் 60% வரை செறிவூட்டப்பட்ட சுமார் 440 கிலோ யுரேனியம் இருப்பதாக நம்பப்படுகின்றது. இந்த கையிருப்பை எவ்வாறு கையாள்வது என்பது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகளில் முக்கிய சிக்கலாக இருந்து வருகின்றது. இறுதி அணு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் மீண்டும் ராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்படலாம் என்றுமே அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தை சூழ்ந்துள்ள மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்று ஈரானின் ஏவுகணை திட்டம் மற்றும் அதன் பிராந்திய கூட்டாளிகளின் எதிர்காலம் என்ன என்பதாகும். மார்ச் மாதத்தில் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் ஈரானின் ஏவுகணை திட்டத்தை முற்றிலும் அகற்றுவது தன்னுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் என்றுமே ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். பொருளாதார நிபுணர்களின் கருத்துப்படி எண்ணெய் விலை குறைவதால் உலக நாடுகளின் மத்திய வங்கிகளுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்கலாம். இருப்பினும் இந்த மோதலின் பொருளாதார விளைவுகள் இன்னும் பல மாதங்கள் நீடிக்கக்கூடும். கடல் போக்குவரத்து தடைகள், விநியோக சங்கிலி தாமதங்கள் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள எரிசக்தி கட்டமைப்புகளுக்கு ஏற்ப சேதங்கள் உலக சந்தைகளில் தொடர்ந்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கத்தார், சவுதி அரேபியா, குவைத் உள்ளிட்ட பல வளைகுடா நாடுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் சேதமடைந்துள்ளன. அனைத்தும் சீராகவும் நிலையான முறையிலும் நடந்தால் மட்டுமே போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்ப பல மாதங்கள் ஆகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.